சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் மகிழ்ச்சியான ஆத்ம வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் PMC மாஸ்டர் தயானந்த குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். 40 குருமார்களின் ஆத்ம ஞானங்கள் பகுதி 13. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகுந்த தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்ப நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி சார். நீங்க பேசலாம் சார். நன்றி வேதாம்மா, உங்கள் வரவேற்புக்கு மிக்க நன்றி. இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்து வந்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்சத்துக்கும், விஸ்வசக்திக்கும், பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மாக்கும், சர்வாத்மாக்கும், ஹம்சாத்மாக்கும், என் தாய் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இங்க சிவசிவ ஆதிசிவ சிவசிவ அன்பேசியம் என்ற குழுவில் பயணித்து வரும் அனைத்து அட்மின் அவர்களுக்கும், நிர்வாகி அவர்களுக்கும் மற்றும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் 40 குருமார்களின் ஆன்ம தத்துவத்தில் எடுத்து வாலி அப்படிங்கிறவர் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வாலிங்கிறவர் இந்த குரங்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவங்க சுக்ரீவன் வாலிங்கிறது அண்ணன் தம்பிங்க. அதுல வாலிங்கிறவர் வதைப்படலம் இருக்கும். அதை மறைமுகமா இருந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவரை வதம் செய்யறாரு. அதை வதம் செஞ்சிட்டதுக்கு முன்னால அவரு எந்த மாதிரி இருந்தாருங்கிறத எல்லாமே அவரு விவரிக்கிறாங்க. அதை அவரு ஒரு ரெவல்யூஷன் ஆகிட்டு எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எதனால அவர் வதம் செய்யறாரு அப்படிங்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் அவர் வதம் செஞ்சுட்டு பின்னால அவர் ஆஸ்ட்ரலா ஆட்டோ ரைட்டிங் மூலியமா நம்ம சி அருணா என்கின்ற ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆட்டோ ரைட்டிங் மூலியமா பல அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறார். அதை பற்றி நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் நமக்கு நல்லது எது தோன்றுகின்றதோ, நல்லது என்று எதுபடுகின்றதோ அதை நாம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆக நம்ம ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு அறிவை சொல்றாங்க. ஆனா எல்லாமே நமக்கு தேவையானதான் இருக்கு. ஆனா இத்தனை விஷயங்களும் நாம அந்தந்த புஸ்தகங்களை படிக்கும் போதோ இல்ல அதனால தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அத்தனை அறிவுரைகளை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மாஸ்டர் நம்ம பார்க்கும்போது கூட அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் சரி, மற்றவர்கள் சொல்லும் போது கூட இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்றதுக்கும் சரி, நம்மளுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குதோ அது எல்லாமே மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்றவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அவங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது நாமளும் தெரிஞ்சுக்கணும். ஆக இதுதான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில முக்கியமான ஒரு தொண்டாக நினைக்கிறாங்க. ஆகையால நாம இந்த வாலி என்ன சொல்றாருங்கிறத நம்ம அவருடைய சைத்தன்யத்துல இருந்து கேட்போமா? சரி, இப்போ இது இவர் என்லைட்டன்மெண்ட் ஆசான். இவர் என்னன்னா, இது சுந்தரகாண்டம் போலவே இதுவும் வாலி வதைப்படலம்னு சொல்லி சொல்றாங்க. இது ஸ்ரீ ராமர் கிருஷ்ணர் மறு அவதாரம் தான் இது. அப்படி போல மகாபாரத போர்ல கிருஷ்ணன் ஓய்வில் இருக்கும்போது அவருடைய பாத சுவட்டை பார்த்து ஒரு வேடன் மாண்டு நினைச்சு அம்பு விட்டுறான். அப்படிதான் கிருஷ்ணன் தன்னுடைய உயிரை விடுகிறாரு. இதுக்கு பின்னால நம்ம இந்த கதை எப்படி அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். காரணத்துக்கு காரியம் இருக்கும். நீங்க என்ன செய்றீங்களோ, நீங்க நல்லது செய்தால் நல்ல கர்மா செய்தால் நல்லது நடக்கும், தீயை செய்தால் தீவை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு யாரு இல்ல. அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, இறை அடியார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த முன்னே உண்டு. என்ன எது செஞ்சாலும் சரி, அது அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கவே இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இறைவன் கிருஷ்ண பரமாத்மா இந்த மகாபாரத போரெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம காந்தாரி அவங்கள போய் பார்த்து சந்திச்சுட்டு வரலாம், அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரலான்னுட்டு போறாங்க.
அது கிருஷ்ணரை கூப்பிடுறாங்க, இல்ல நான் தேவையில்லைன்றாரு. இருந்தாலும் பஞ்ச பாண்டவர்களுடைய கம்பல்ஷனுக்காக அவரும் கூட வர்றாரு. கூட வந்த பிறகு அவங்களுடைய பணிவை எல்லாம் பணிவோட தான் போறாங்க. இருந்தாலும் காந்தாரி அவங்க பெரியம்மா இல்லையா, பஞ்ச பாண்டவர்களுடைய பெரியம்மா, அவங்க அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்திருக்கிறா, கிருஷ்ணர் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு மேல சாபம் கொடுத்துட்றாங்க. என்ன சாபம்னா, கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தா இந்த மகாபாரத போரை நிறுத்தி இருக்கலாம், ஆனா நீ வந்து செய்யல. நீ செய்யாதனால என்னுடைய வம்சமே அழிஞ்சு போச்சு. 105 மக்களும் எனக்கு இருக்காங்க, 101 மக்கள் இருந்தாங்க, 101 பேரும் வந்து போயிட்டாங்க. யாருமே இல்ல. அதே மாதிரி நீ வந்து உன்னுடைய வம்சத்துல உனக்கு வம்சமே இல்லாம போகும். அதே மாதிரி நீ வந்து கொன்னதுனால நீயும் வந்து இதே போல வதைப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாபம் கொடுத்துட்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த கோபத்துல சொல்லிடுறாங்களே தவிர்த்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம கிருஷ்ண பரமாத்மாவாச்சே, அவருக்கு நம்ம சொல்லிட்டோமே, அது எப்படி இது சரியாகும், தவறு தானே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா அது வந்து நடக்குது, நம்ம என்ன செய்யறாங்க, அது நடக்குது. ஆமா, அதனால நம்ம என்ன செய்யறாங்கன்னா, அது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கவே இருக்கும். இவங்க வந்து அந்த மகாபாரத போர்ல எல்லாம் வென்ற பிறகு, குருச்சாத்திரம் போர் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய நாடான துவாரகைக்கு சென்று விடுகிறார். அங்கே நல்லாட்சி புரிந்து கொண்டே இருக்கும் போதும் சரி, மற்ற பக்கத்தில் இருக்கும் நாடுகளை எல்லாம் வென்று வருகிறார். இதனால் அந்த யாதவர் குலம் வந்து ரொம்ப குதூகூலமாகி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரே கொண்டாட்டமா இருக்கிறார்கள். ஒரு நாள் வந்து பௌர்ணமி நாளில் அவங்க வந்து தன்னுடைய கொண்டாட்டங்களை எல்லாம் சமுத்திரக்கரையில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஒருத்தருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு எல்லா யாதவர்களும் அவங்க குத்தி கொண்டு இறந்து விடுகிறார்கள். யாரும் அங்க மீதி ஆவதில்லை. இதெல்லாம் இப்படி நடந்துடுச்சே, நாம எப்படி இருந்தோங்கிறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன செய்தார், காட்டுக்கு போய் அவர் தனியா வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே காலாட்டிக்கிட்டே அப்படியே அவர் வந்து தூங்கிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க வந்து வேடன் ஒருத்தன் வந்து இது வந்து ஏதோ ஒரு மிருகம் மானை தேடிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மான் தான் காலை ஆட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலை பார்த்து அவரு வந்து அம்பு போடுறாரு. அதனால விஷயம் ஏறி அவர் இறந்துடுறாரு. இவரு இதுக்கு ஏன் அந்த காலில் மட்டும் அவருக்கு வந்து இதா இருக்குது அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு கதை இருக்கு, துணை கதை இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா அது வந்து அப்படிதான் நடக்குதுன்னுட்டு ஒரு இது இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் ராமர் அவதாரம் எடுத்துட்டு இருக்கும் போது மறைந்திருந்து வந்து வாலியை கொன்று விடுவதால் இவருக்கு அடுத்த அவதாரമായ கிருஷ்ணாவதாரத்தில் முன்னொரு வேடன் வந்து மறைந்திருந்து இவரை கொள்கிறார். இதுதான் அங்க தாத்பரியம். அந்த வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், நீ என்ன செய்தாயோ அது உனக்கு கிடைக்கும். அது போல நல்லது செய்தால் நல்லதும், கெட்டது செய்தால் கெட்டதும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த வேடன் பின்னால வந்து வருந்தி சொல்றான், பரமாத்மாவே நீங்க எனக்கு தெரியாது, நான் வேடனாக இருந்து வந்து நான் நம்ப இது விட்டேன். இதோ ஒரு வந்து பிராணிகள் மான் என்று நினைத்தோ இல்ல மிருகம் என்று நினைத்தோ நான் வந்து அம்பெய்து விட்டேன். அந்த சத்தம் வர்ற திசையை பார்த்து ஆகையால் என்னை மன்னித்தருளும்பாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்கிறார். ஆனால் அவர் சொல்றார், இதெல்லாம் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான்ப்பா, நீ ஒன்னும் வருத்தப்படாத, இது எனக்கு நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அது நடக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அது நடந்துடுச்சு அப்படிங்கிறாரு. இது வந்து அது காரணம் என்னன்னா, அவர் ராமர் அவதாரத்துல வாலிய வதம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதை முடிக்கிறாரு. அப்போ வேடன் வந்து அதுக்கு கிருஷ்ணருக்கும் சொல்றார், இந்த ராமனாகவும் வாலியாகவும் நீ வந்து வாலியாக இருந்திருக்கின்றாய், நான் ராமனாக இருந்திருக்கின்றேன், உன்னை நான் வதம் செய்யும் போது அப்போ அதனுடைய இதுதான் வந்து இப்போ என்னை கொண்டிருக்கின்றாய், என்னை நீ வதம் செய்திருக்கின்றாய் என்று கிருஷ்ணன் வந்து அந்த வேடனுக்கு சொல்கிறார். இது கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும், இது நடக்கும் என்று தெரியும். அதனால்தான் கர்மா வினைன்னு சொல்றோம். மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த இது என்னன்னா, வதை படலத்துல இந்த விஷயத்த அவர் வந்து அந்த வேடனுக்கு சொல்லி அடுத்த இது என்ன சொல்றாருன்னா, வாலி வந்து குரங்கு வம்சம். அவங்க வந்து வாலி சரி, சுக்ரீவன் சரி, அனுமான் சரி, இவங்க எல்லாம் குரங்கு வம்சம். இந்த குரங்கு வம்சம் வந்தது கூட ஏன்னுட்டு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா நானே கூட என்னடா இது இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்போ வந்து என்னன்னா வந்து இந்த விஷயம் என்னன்னா குரங்குங்கிறது வந்து ஹனுமான் வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஒரு சாபம் தான் சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்கள வந்து சீண்டி இருக்கிறதுனால இவங்க வந்து குரங்கா பிறப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இது கூட வந்து அனுமான் வந்து அவர் விரும்பி இதுதான் அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். அதனால அவங்க வந்து தன்னிடம் தாழ்ந்தவர்களை ஆதரித்து பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தவும், அவர்களை பற்றி நினைப்பது என்பது சிறிதும் இல்லை என்பதற்காகவும் அதை சொல்வதற்காகத்தான் அனுமான் கூட அந்த குரங்கு முகம் ஏற்றுக்கொண்டு அந்த தாழ்ந்தவர்களை உயர்ந்தவர்களாக நினைக்க வேண்டும் என்றதற்காக இதை வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாம் வச்சிடுறாங்க. அந்த ராமர் நினைக்கிறேன் அயோத்தியிலேயோ எங்கேயோ ஒரு பாம் வச்சிடறாங்க. ஸ்குவாடெல்லாம் போகுது, 2 பாம் எடுத்துடுறாங்க. ஆனா ஒரு பாம் வச்சுட்டு அந்த தீவிரவாதி அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். அவனை வந்து தப்பிச்சு போயிடுறான். அவன் எங்க பாம் வச்சான்னு தெரியறதே இல்லை. அந்த பாம் ஸ்குவாட் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு சூப்பி இருக்குது. அந்த பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த 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 வட்டமா இருக்கும் மேல, அங்க வச்சிருக்கிறாங்க. அது தெரியறதே இல்லை. இந்த குரங்கு வந்து என்ன செய்யுதுன்னா அது ஏதோ ஒரு பொருள் ஏதோ வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுது, அந்த பாமோட ஒயரெல்லாம் பிச்சு நக்கி ஏதோ விஷயம் ஏதோ மாம்பழம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது நக்கியனுடைய ஃபீஸ் பண்ணி வச்சிடுது. இவங்க எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க. கடைசியில பார்த்தா அது வந்து பெரிய ஒரு ஆபத்தையே வந்து தவிர்த்து இருக்குது. அது வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க இது அனுமான் தான் வந்து அந்த இதை வந்து தடுத்து இருக்கிறாருன்னு. இது லேட்டஸ்டா இங்க நடந்தது. இது வாட்ஸ்அப்ல வந்ததுதான். அதனால ஒரு தகவலா தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நடக்குது. அந்த மாதிரி இறைவன் இன்னும் இருக்கின்றார், நம்மளை எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்கிறத நம்ம வலியுறுத்துறோம். ஆகையால இந்த வந்து அந்த குரங்குங்கிறது வந்து ஒரு தாழ்ந்த வம்சம்ங்கிறதுக்காக அதை உயர்ந்து நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் அனுமான் கூட அதை வந்து அது விரும்பி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்றாங்க. குரங்குகளின் குணங்கள் உண்டு. என்னன்னா மரம் விட்டு மரம் தாவும், 2வது மலைகளுக்கு இடையில் குதிச்சு விளையாடிட்டு இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. மனசை கூட நம்ம சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா என்னடா அது மனசு வந்து மங்கி மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல அது மனசு நிலைச்சு நிக்காது. நம்ம தியானம் செய்ய உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தியானத்துல செய்யும் போது பாத்தீங்கன்னா மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாரும் நம்ம சீனியர் மாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க, இது மங்கி மைண்டு சார், கொஞ்சம் நீங்க வந்து 1/2 மணி நேரம் தியானம் செய்யறது 1 மணி நேரம் செய்யறத இன்னும் நிறைய நேரம் செய்யுங்க, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு மங்கி மைண்ட் வந்து கரெக்டா ஒரு இடத்துல உட்காரும் அப்படின்னுவாங்க. ஆகையால நம்ம தியானம் செய்யறவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு அலைப்பாயிர மனசு இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். சிறிது சிறிதாக அதிகப்படுத்தும் போது மைண்ட் ஒரு நிலைக்கு வரும். அந்த நிர்மல ஸ்திதிக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இத்தனையும் நம்ம நேரமும் நம்ம அதை தியானம் செஞ்சு அதை கொண்டு வர்றோம். அப்படி செய்யறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நமக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும், நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அதனால நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 1 மணி நேரம் தியானம் செஞ்சா 3 மணி நேரம் எனர்ஜி கிடைக்குது. 1 மணி நேரம் தியானம் செஞ்சா 6 மணி நேரம் தூக்கத்துக்கு இணையான ஒரு உடலுக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்குது. அந்த அலுப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தியானம் செஞ்சுட்டு வந்தா நல்லா சுறுசுறுப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆகையால நம்ம தியானம் செய்யறது நல்லதுதான் அப்படிங்கிறது. அப்போ இன்னும் என்னன்னா நம்ம வாலிய சுக்கிரர்களும் மிக 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க என்ன சொன்னா ரொம்ப பாசத்தோட தான் இருப்பாங்க. சுக்ரீவன் மனைவி வந்து உமா, அவங்க பேரு உமாதேவி. உமாதேவி ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுல அவர் வந்து அட்ராக்ட் ஆயிடுறாரு, யாரு வாலிய அட்ராக்ட் ஆயிடுறாரு. அப்போது இது ஒருத்தருக்கு ஒருவன் என்கின்ற அந்த இதெல்லாம் தத்துவம் கிடையாது. அந்த தத்துவம் எல்லாம் அந்த பாலிசி எல்லாம் நம்மளுக்கு தான் இருக்க தவிர்த்து அந்த குரங்கோட வம்சங்களுக்கு கிடையாது. இது சகஜம் என்கின்றார் வாலி. அப்போ சுக்ரீவனை கீழ்படிந்து தான் வச்சுட்டு போறான். அவன் தம்பியா இருந்தாலும் கூட சகஜமா பழகாம அவர் என்ன செய்யறாருன்னா, அவன் அண்ணா நீ சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கீழ்படிஞ்சுதான் இருப்பாரு. நீ எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் வந்து வாலிக்கு ஒரு அடங்கிய ஒரு சிறந்த தம்பியனாக இருப்பார். அப்போ என்னன்னா இதுல வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க.
இதுல பல கருத்துக்கள் இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு மேற்கோள் காட்டும்படியாக இருக்குது. இதுல நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக முக்கியமாகிறது. இதுல நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து எது எது செய்யணும் எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ரெகுலர், அதாவது நார்மல் லைஃப்ல நம்ம எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு வேண்டாதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னாங்க. இவர் வாலி என்ன சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் அட்டயோகிகளாக இருந்தோம். அட்டயோகம்னா ஒரு அட்டமா உட்கார்ந்து செய்யறது. அதுல நிறைய யோக தத்துவங்கள் இருக்கு. நாம செய்யறது சுகாசன பிராணாயாமம், பதாஞ்சலி இது. அது மாதிரி இவங்க அட்டயோகின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கஷ்டமான யோகம் அது. அதெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் சில பேர் பறக்கும் தன்மையை கூட கொண்டிருந்தோம். ஆஞ்சநேயர் சஞ்சீவமொழி எடுத்துட்டு வருவார். யோகம் செய்யறதுக்கு செய்ய உடல் லேசாகிடுமா. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு பலசாலி. ஒரு சஞ்சீவி மலையே ஒருவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். இதுல சஞ்சீவி மரம் எதுன்னு தெரியல, சஞ்சீவி செடி எதுன்னு தெரியல. சஞ்சீவி மலை எதுக்காக எடுத்துட்டு வர்றாங்கன்னா, அந்த ராவணன் போர் செய்யும் போது அவர் மேகநாதன் தன்னுடைய நாகாஸ்திரத்தை உபயோகப்படுத்துறதுனால அங்க எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க. நாகாஸ்திரம் விஷத்தன்மையை கொண்டதுனால அந்த போர் வீரர்களுடன் அவர் எல்லாருமே, ராமரும் லக்ஷ்மணன் எல்லாருமே தன்னுடைய சுயநிலையை மறந்து இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துதான் சஞ்சீவி மருந்து கொண்டாங்கன்னு சொல்லும் போது அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எந்த செடியும் தெரியாம ஆஞ்சநேயர் என்ன செய்யறாரு, அந்த மலையே எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்பதான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அதே போல இவங்க பார்க்கும் தன்மை எல்லாருக்கும் குரங்கு வம்சத்துல இருக்கும் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல. சில பேர் அந்த யோகம்லாம் செஞ்சு உடலை லேஸ் பண்ணிக்கிட்டு அந்த பறக்கும் தன்மையை அவங்க கிடைச்சிடுறாங்க. அதே மாதிரி உடலை சிறிதாக்கி பெரிதாக்கக்கூடிய அந்த வரமும் அவங்க பெற்று இருக்கிறார்கள். ஆகையால இத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த அந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க அந்த யோகம் செஞ்சு அட்டயோகம் செஞ்சு இருந்திருக்காங்க. சுக்ரீவன் சரியான ஆசான் அப்படிங்கிறாங்க. அவருடைய மனைவி அழகி, உமாதேவி அழகி. அவர்கள் மனது தவறாமல் பதிவிரதியாக, மனதை ஒருநிலைப்படுத்தி பதிவிரதியாக இருந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி என்றால் சுக்ரீவன் மட்டுமே என்று மன வாழ்க்கையில் மிகவும் டிவோட்டடாக இருந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வாசுகி திருவள்ளுவர் போல இருந்தாங்கன்னு. அந்த காலத்துல சொல்லுவாங்களாம், நம்ம சுக்ரீவனும் உமாதேவியும் போல இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க அன்யோன்யமா இருந்தாங்க. சுக்ரீவனுக்கு இந்த மாதிரி உமாதேவியா மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி சுக்ரீவனுக்கு உமாதேவி மனைவியும், உமாதேவிக்கு சிறந்த கணவனாக சுக்ரீவனும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுக்ரீவனை அவனுடைய கீழ்ப்படிந்து வச்சிருந்தா யாரு, நம்ம சார் தான் வாலி. அதனால அண்ணனிடத்தில் டோட்டல் சரணராகி அவரு சுக்ரீவன் இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த குவாலிட்டி தான் இப்போது சிறந்த மனிதனாக காட்டியிருக்கிறாங்க. இவருக்கு சுக்ரீவன் பல சமாச்சாரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். இவருக்கு யாருக்கு, நம்ம வாலிக்கு. ஆனா அவர் கேட்கிற மாதிரி இல்லை. அவர் எதையும் எனக்கு நீ சொல்ல வேண்டியது இல்லை, நீ என்ன சொன்னாலும் என்னோட இஷ்டத்துக்கு போவேங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் ராவணன் இருந்தார். அதே மாதிரிதான் துரியோதனன் இருந்தாங்க. இவங்க எல்லாமே நீங்க நல்லது சொல்றது எங்களுக்கு தெரியும்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, எங்களுக்கு தெரியும், ஆனா எங்க மனசு இப்படிதான் போகும்னுவாங்க. அதே மாதிரிதான் பிரகலாதனுடைய அப்பா அவன் இரண்யகசிப்பும் சொல்லுவாரு, எனக்கு அரியோட நாமம் நல்லா சிறந்து இருக்குன்னு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய நாமத்தை தான் சொல்லணும், நான் இத்தனை வரம் வாங்கி வச்சிருக்கேன், நான் இத்தனை நாட்டுக்கு சக்கரவர்த்தி, ஆகையால் என்னை பத்தி தான் நீங்க கடவுளாக நினைக்கணும்னு சொல்லி அவர் வம்புகா தன்னுடைய முடிவை தேடிக்கொள்கிறார்கள். அவங்க எல்லாம் வேணும்னே அவங்க சோல் பிளான்ல அப்படி இருக்குது. ஏன்னா இறைவனுடைய பாதத்தை அடைய யாராவது இறக்கிறதுக்கு தயாரா இருந்தா கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இறைவனுடைய கையால மதமாகிறது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால அவங்க அவர் என்ன சொல்றாங்க, எதுவும் என்னுடையது மட்டுமல்ல, எல்லாமே இயற்கையில் இருந்து எடுக்கப்பட்டது தான்ங்கிறார். பேங்க் டெபாசிட், நகைகள் முதலிய எல்லாமே நம்மிடம் இருக்கும் வரைத்தான் நம்முடையது, ஒரு நாள் நம்மை விட்டு போய் விடுகிறது தானே, அதைத்தான் அவரும் சொல்லுகிறார். இதைத்தான் புத்தரும் சொல்கிறாங்க. தியானம் என்ன சொல்லுது தான் நம்மை பற்றி
நாம் உணர்வது தான் தியானம். எப்பேற்பட்டவர்களும் இதனை உணர வேண்டும். அதாவது உன்னையே நீ அறிவா என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். அதே மாதிரி ரமண மகரிஷியும் என்ன சொல்றாருன்னா, நீங்க உட்கார்ந்து நீங்க யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசிரமத்துக்கு போறவங்க எல்லாத்துக்குமே அதான் சொல்லுவார். யார் வந்தாலும் சரி உட்கார்ந்து உள்மனதுல பிரயாணம் செய்ய அப்படின்னு சொல்லுவாரு. ஆகையால உள்மனதை நம்ம பிரயாணம் செய்யும் போது நீ யார், நீ எங்க இருக்கிற, உன் பேர் என்ன, உன் உருவம் எல்லாத்துக்குமே அங்க பதில் கிடைக்கும். ஆகையால உள்நோக்கி பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பாயிண்ட் வந்து அவருக்கு இன்பில்ட்டாகவே இருந்தது தான். அவருடைய மனைவியை மற்றொருவன் அபகரித்து செல்லும் போது இந்த மெச்சூரிட்டியில் தான் இருந்தார். ஆனா பல சொத்துக்களை மனைவி இழக்கும் போது கூட அவர் எதுவும் எனதில்லை என்கின்ற பாவனையில் தான் சுக்கிரன் இருந்திருக்கிறாரு. ஆனா சுக்கிரனம் வந்து பற்றி மிகவும் உயர்வாக நினைக்கின்றார். இவர் வந்து மிகச்சிறந்த ஆசான் என்கின்றார். வாலி என்ன சொல்றாருன்னா, இத்தனையும் அவன் இழந்துட்டா கூட, சுக்கிரன் வந்து இழந்துட்டா கூட அவன் வந்து என்னை வந்து சிறந்த ஆசானாகத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. சுக்கிரவனை பற்றி மிகவும் உயர்வாகத்தான் நினைக்கின்றார். அது மட்டும் இல்லாம சுக்கிரவன் எனக்கு பல அட்வைஸ்கள்லாம் கொடுத்திருந்தாலுமே நான் வந்து அவருக்கு ஒரு சிறந்த ஆசான் கூட, எனக்கு குருன்னு மாதிரி சொல்லல, ஒரு ஆசான் மாதிரி இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இவர் இதை பற்றி நான் முட்டாள்தனமாக சர்வாதிகாரியாக இருந்திருப்பதை பார்த்து சொல்கிறார். இதெல்லாம் இருந்து தெரிஞ்சு கூட நான் என்ன செஞ்சிருக்கேன், முட்டாள்தனமாக நான் ஒரு சர்வாதிகாரியாக இருந்திருக்கிறேன் என்று வாலி சொல்கிறார். அப்போ சுக்கிரவன் எப்பயும் என்னப்ப எதிர்த்து பேசியதே இல்லை. ஒரு என்ன குணம் பாத்தீங்கன்னா அவனுக்கு இருக்கின்றது சாத்வீக குணம். அதாவது குணங்கள்ல 4 வகை குணம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இவர் சாத்வீக குணத்திலே இருந்திருக்கிறாரு. வந்து என்ன சொன்னா வந்து சார் என்னாரு ஒரே நிமிஷம் வந்து ரஜோகுணம், சாத்வீக குணம், தத்துவ குணம் சொல்லுவாங்க. தத்துவ குணத்துலதான் அவங்க வந்து தமோ குணம், சாத்வீக குணம், தமோ குணம், ரஜோகுணம், சாத்வீக குணம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிர்குணம் சொல்லுவாங்க. இவர் வந்து எப்பயுமே சுக்கிரன் எப்பயுமே வந்து எதிர்த்து பேசாதனால அவர் எப்பயுமே சாத்வீக குணத்துல இருந்திருக்கிறார். இதுல ரெண்டையுமே அடைஞ்சது வந்து இல்லாம இவர் வந்து சாத்வீக குணத்துல எது நல்லது எது கெட்டதுன்னுட்டு அவங்க சொல்லி கொடுக்கறது. அவங்க கிட்ட யார் வந்து கேட்டாலும் அந்த வந்து நல்லது கெட்டது அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது சாத்வீக குணம். அவங்களே போய் வெளியே இடத்துல போய் இதெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்றது, அவங்க தேடாமையே அவங்களே போய் சொல்ற கொடுக்கறதா நிர்குணம்னு சொல்லுவாங்க. ஆகையால இவர் சாத்வீக குணத்துல இருந்தனால வாலி வந்து எப்பயுமே ரஜோகுணத்துல இருந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. அவர் சாத்வீக குணம், இவர் ரஜோகுணம். வாலி ரஜோகுணத்துல இருந்தாருன்னா அவரு மெட்டீரியல் பெனிஃபிட் எல்லாமே எனக்கு தான், எங்க போனாலும் எனக்கு தான் அப்படின்னுவாரு. ஏதாவது நல்லது எது இருந்தாலும் சரி அது என்னுடைய ராஜசபைக்கு சொந்தது, என்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறது வந்து ரஜோகுணம் சொல்றாங்க. சில குழந்தைகள் வந்து இது போன்று இருக்கிறாங்க. இவரை பிடித்து கீழே தள்ளும் போது கூட எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் வந்து எத்தனை முறை அவர் வந்து அடி வாங்கி இருக்கிறார் சுக்ரீவன் வந்து வாலி கிட்ட. அப்ப கூட அவர் வந்து அடி வாங்கியிருந்தாலும் சரி, கீழே தள்ளினாலும் சரி, அது வந்து போய் அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றதோ இல்ல இதை வச்சு வந்து நானும் திருப்பி அடிக்கிறேன்னு சொல்றது எப்பயுமே கிடையாது. சுக்ரீவன் வந்து அவரை வந்து வாலியை வந்து உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாரு சுக்ரீவன். அந்த மாதிரி இருக்கும்போது அவரை வந்து ரொம்பவே பாடாப்படுத்தி இருக்கிறாரு. அப்புறம் இவங்க சொத்து பிரிக்கும் போது கூட அவங்க அப்பா கிட்ட இருந்து வாலிக்கு 3/4 பங்கும் சுக்ரீவனுக்கு 1/4 பங்கு சொத்து தான் பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் பற்றி பயந்து கொண்டார்கள். இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றாங்க. மனைவி கூட அவங்களுக்கு அருகில் இல்லை. அந்த சுக்ரீவன் வந்து தனியா தான் இருந்தாரு. ஏன்னா வாலி அவருடைய மனைவி உமாதேவியும் பறிச்சிட்டு போயிடுறாரு. ஆகையால எல்லாத்துக்குமே சரி அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோட தான் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் பற்றி வந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு சுக்ரீவன். அப்போ ராவணன் சோல் பிரான்ல கூட இது போன்ற செயல்களை உணர்த்துவதற்காகத்தான் ராமாயணம் சொல்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செய்யறது தவறு, நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இல்லாத போறது தவறான சமாச்சாரம் அப்படின்னு சொல்றது உணர்த்துவதற்காகத்தான் ராமாயணம். அது மட்டும் இல்லாமல் ராமாயணம் வந்து அந்த ராமருடைய புகழை வந்து சீதா தேவி மூலியமாக அது எல்லா உலகங்களுக்கும் தெரிய வேண்டும் என்று தான் அவங்க பிளான்லயே என்னன்னா, அவரு கோடு போட்டா அது தாண்டக்கூடாதுன்னு சீதா தேவிக்கு தெரியாதா? சீதா தேவி பெரிய தியானி, அந்த அம்மாவுக்கு இல்லாத பவர் கிடையாது, அவன் தூக்கிட்டு போவான்னு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுடைய
அந்த லக்ஷ்மண் கோடை வந்து தாண்டித்தான் வர்றாங்க. அப்ப புஷ்ப விமானத்துல எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் தாண்டுறாங்க. அங்க கொண்டு போய் அசோகவனத்துல இருக்கும் போது அவங்க வந்து தன்னுடைய என்ன வேணா செஞ்சிருக்கலாம், ராவணனை கொன்று இருக்கலாம், அல்லது அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். அதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும்? அதனால அவங்களுக்கு இவங்களுடைய பவர் தான் உலகத்துக்கு தெரியுமே தவிர அவர் ராமனுடைய புகழ் வந்து உலகத்துக்கு தெரியாதுங்கிறதுனால அந்த அம்மா அசோகவனத்துல அங்கேயே உட்கார்ந்து தன்னுடைய தபத்தை தபஸ் செய்து கொண்டே இருந்தார்களே தவிர அவர்களுடைய சக்தி பிரயோகத்தை எதுவுமே செய்யவில்லை. அதனாலதான் அங்க இருந்திருக்காங்க. இது எல்லாமே சோல் பிளான்ல தான். இந்த ராமருடைய புகழ் உலகம் எல்லாம் பரவ வேண்டும், அதற்காகத்தான் இதுன்னுட்டு சொல்லி அந்த ராமாயணம் உருவாக்க வேணுங்கிறதுக்காகவும் அது வந்து சீதா மாதா அங்கே இருந்திருக்கிறாங்க. அது சீதா மாதாவுடைய கதை அவங்களே சொன்ன கதையில பார்த்தா இது இருக்குது. அது நாம இருக்கும்போது இன்னும் விளாவரியா பார்க்கலாம். இப்போ பிறன் மனைவியை வந்து சகோதரி போலவும் அவர்களை அபகரிக்க கூடாது என்பதை பற்றியும் அவங்க எத்தனையோ பேர் சொல்லியிருந்தாலும் இவர் என்ன செய்யறாரு, வாலி அதை பத்தி கவலையே படுறதில்ல. சுக்ரீவன் வந்து தியானம் செய்ய காட்டுக்கு சென்று போயிடுறாரு. அங்கத்தான் அவர் அனுமாரை சந்திக்கிறாரு. சுக்ரீவனுக்கு அனுமார் வந்து குருவா இருந்து நிறைய ஞானங்கள்லாம் போதிக்கிறாரு. அவர் மூலியமா நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. சுக்கிரன் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து தியானம் கத்துக்கிறாரு அனுமார் மூலியமாக. அப்போ என்ன செய்யுதுங்கிறதுக்காக கேட்கும் போதுதான் அவருக்கு இந்த மாதிரி ஐயோ நேரம் ஆயிட்டான் அந்த தியானத்துல சொல்லி கொடுத்து வாலி வந்து அதை சீண்டி பார்க்கிறாரு. என்ன நீ பெரிய தியானியா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை சீண்டிக்கிட்டே இருப்பாராம் வாலி. அப்படி இருந்தாலும் சுக்கிரன் மனைவியை 15 வருடங்கள் வாலி வைத்துக் கொண்டிருந்தாராம். அவருடன் தான் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவர் சுக்கிரவன் வந்து மனைவி இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அண்ணனுடன் இருக்கும் போது நீங்கள் பகைவனிடத்தில் அன்பை காட்டணும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எனக்கெல்லாம் என்னென்ன சேவை செய்தாயோ அது என்னுடைய அண்ணனுக்கும் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். ராமர் இதை தவறு என்று சொல்லியுள்ளார். நண்பனாக இருந்தாலும் சரி தவற்றை சுட்டி காட்டியுள்ளார். அப்போது என் மனது பாறை போல் இருந்தது என்கின்றார். அப்போ யார சொல்றாரு, இது தவறுன்னு சொன்னது வந்து வாலியை பார்த்து சொல்லி இருக்கிறார் ராமர். ஆனா அவர் வாலியை வந்து ராமர் என்னை தாக்கினார், போர் புரிந்தோம் அப்ப அந்த நேரத்துல அவங்க சொல்லியிருந்தாலும் கூட அவர் வந்து அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை. வாலியோட மனசு என்னமா இருந்ததுன்னா பாறை போல கெட்டியா இருந்தது. ஏன்னா அவர் வந்து பெண் பொன் மண் இதுல வந்து கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. அப்படி போகும்போது என்னாங்கன்னா அது அழிவை நோக்கி போகுதுன்ற அர்த்தம். அதனால அவர் மாட்டான் மனைவியை வந்து இது கவரும் போது அதனுடைய நினைவெல்லாம் அதன் மேலே தான் தவிர்த்து ராமர் என்ன சொன்னாலும் அவருக்கு வந்து அதை காதல வாங்கிக்கிறதே இல்லை. யார் சொன்னாலும் அது காதல வாங்குறது இல்லை. அந்த நினைவு இப்பயும் கூட அந்த மாதிரி சமூக வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை நம்ம டிவிலையும் பேப்பர்லயும் பாக்குறோம். அது இருந்தாலும் என்ன செய்யறது, அது இன்டர்நேஷனல் ப்ராப்ளமா ஆகிட்டு இருக்குது. சரி, சுக்ரீவன் நல்லவனாக இருந்ததினால் வந்து அந்த இவர் கூட ராமர் கூட சேர்ந்திருக்கிறாரு. இல்லைன்னா அவர் மறைந்து தாக்கியபடி அவர் சொல்லவே இல்லை. சுக்கிரீவன் வந்து நீங்க வந்து வாலிய நீங்க தாக்குறதுக்காக மறைஞ்சிருந்து தாக்குன்னு சொல்லல. ஏன் மறைஞ்சிருந்து தாக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா வாலி வந்து ஒரு வரம் வாங்கி இருக்கிறாரு. அந்த வரத்துல யார் வந்து அவரு கூட எதிர்த்து நின்று அவர் போர் புரிஞ்சாலும் எதிரியாளிகளுடைய பலங்கள் எல்லாமே வாலிக்கு பாதி வந்து சேர்ந்துடுமா. ஏற்கனவே அவர் பலசாலி, இந்த எதிராளி பலமும் இவருக்கு சேர்ந்ததுன்னா எதிராளி எவ்வளவு நேரம் தாங்க மாட்டான். அதனால வாலி எதிர்த்து யாரும் போரிட முடியாது. அந்த மாதிரி போரிட்டாலும் அவங்க ஜெயிக்க முடியாது. இது ராவணனே ஒரு முறை அவரிடம் வந்து போரிட்டு அவருக்கு வந்து தோத்து போய் அப்புறம் கடைசி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. ஆக இவர் என்ன செய்யறாருன்னா அந்த மாதிரி வந்து சொல்லும் போது சுக்கிரன் மனைவி கிட்ட சொல்றாரு, சுக்கிரனுக்கு நீ எல்லா சொத்துக்களையுமே ஈட்டி விடலாம் என்று சொல்கிறார். பிறகு நீ அந்த மாதிரி சொத்தெல்லாம் எனக்கு வந்தாலும் சுக்கிரன் வந்து சொல்லும் போது கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா அண்ணனுக்கு வேணுங்கிற பணிவடையெல்லாம் நீ செஞ்சாகணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாலியை பார்த்து சீதை எப்படி ராவணன் கிடைத்ததை போல் நீயும் செய்திருக்கிறாய் என்றும் இந்த அவரை வந்து கடிகிறாரு. அவர் நியாயத்தை சொல்றாரு. நீ எப்படி என் மனைவி நீ கடத்திட்டு போனது எப்படின்னா, ராவணன் வந்து சீதா மாதா கடத்திட்டு போன மாதிரி என்ன இது பண்ணிட்ட, 15 வருடங்கள் இந்த மாதிரி இருந்தும் தியானம் செய்ய போகலாம் என்று சொல்கிறார். இத்தனை நாள் இருந்துட்ட தியானம் செய்யலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட சுக்கிரீவன் பல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளலாம் வாங்க அப்படின்னு சொன்னா கூட அவர் வாலி வர்றதில்ல.
வாலி 3 நாள் வந்து ஒரு குகையில விரக்தியாக அவர் இருக்கும்போது செல்ஃப் ரியலைசேஷன் ஆகுது. இவர் என்ன செய்யறாரு, இது என்னடா இப்படி தப்பெல்லாம் நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலி போய் ஒரு குகையில உட்கார்ந்துக்கிட்டு விரக்தியா அவர் வந்து நினைச்சு தனியா உட்கார்ந்தா நிறைய நினைவெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவர் நினைச்சு பார்த்திருக்கிறாரு. செல்ஃப் ரியலைசேஷன் ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா உணர்கிறார். அந்த தவறுகள் எல்லாம் உணர்த்தியது சுக்ரீவன் மனைவி. அவர் கூடவே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி மாமா நீங்க செஞ்சதெல்லாம் தவறு, இந்த மாதிரி நீங்க வந்து மாற்றான் மனைவியை தான், உங்க தம்பி மனைவி தான் நானும், இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் சுக்கிரன் வந்து உங்க மேல எந்த வித காழ்ப்புணர்ச்சி வைக்கல. நீங்க அவர் உங்களுக்கு புத்தி தான் சொல்லிட்டு இருக்காரா தவிர்த்து நீங்க செய்யறது தவறுன்ட்டு இன்னொன்னு உணராம இருந்தா எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த உணர்ச்சி வந்து உணர்த்துறாங்க. ஆனா அவர் கேட்கிற மாதிரி தெரியல. அப்போது தவறு செய்வர்கள் எல்லோருமே தாங்கள் செய்வது தவறு என்று அவர்களுக்கு சொல்லும் சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்றார். இப்போ என்னன்னா, இப்போ அவர் வாலி திருத்திட்டு இந்த மாதிரி யார் யாரு தப்பு செய்யறீங்களோ அவங்க எல்லாம் நீங்க செய்யறது தப்புடா நைனா, நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கடா, நான் பட்ட கஷ்டம் நீங்க படாதீங்கடா அப்படின்னு சொல்லி அவர் அந்த சேவைய வாலி வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆஸ்டலா போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சுக்ரீவன் அனுமன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். சுக்ரீவன் மனைவியை திருப்பி கொடுத்து விடுகிறார். சுக்ரீவன் மனைவி வந்து எல்லாமே பல விஷயங்களை எனக்கு உணர்த்தி உள்ளார் அப்படிங்கிறாரு. சுக்ரீவன் வந்து அந்த மாதிரி வாலி வந்து சுக்ரீவன் பாதத்திலையும் அனுமன் பாதத்திலையும் விழுந்து அவருடைய மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது வந்து அவங்க சுக்ரீவன் மனைவியை வந்து திருப்பி கொடுத்துட்றாரு. வாலி திருப்பி கொடுத்துட்றாரு. அப்படி மனைவி எல்லாம் கொடுத்தது இல்லாம பல விஷயங்கள் வந்து அவர் சுக்ரீவன் மனைவி வந்து இவருக்கு வாலிக்கு உணர்த்ததுனால அவர் வந்து திருந்தி அவர் என்ன வந்து அதாவது மன்னிப்போம் மறப்போம்ங்கிற விஷயத்துக்கு போயிடுறாங்க. அதனால மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன்னா மன்னிப்பு கொடுக்கிறவன் இறைவனுங்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க மன்னிச்சு அந்த மாதிரி செய்யறாங்க. தியானத்தின் மூலமாக பல விஷயங்களை அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் தியானிகளாக உருவாக்குவார்கள். எங்கு போறது போனாலும் தியானத்தை எங்க போனாலும் அங்க வந்து அங்க தியானிகள் இருப்பார்கள் என்கிறார். தியானத்தின் மூலமாக மல்டி டாஸ்க் செய்யலாம் என்கின்றார். ஒரே நேரத்துல 100 வேலைகள் கூட செய்யலாம் என்கின்றார். என்னை சுற்றி பல ஆசான்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிறார். சுக்ரீவன் மனைவி, அனுமான், ராமர் போன்ற என்லைட்டன் மாஸ்டர்களாம் இருப்பதெல்லாம் போல உங்களை சுற்றியும் என்லைட்டன் மாஸ்டர் இருப்பார்கள் என்கின்றார். என்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தாங்களாலும் நீங்க தியானம் செய்யும் போதும் சரி, மற்ற டைமும் சரி, உங்களை சுற்றி இந்த மாதிரி என்லைட்டன்மெண்ட் மாஸ்டர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். சில மாஸ்டர்கள் வந்து சொற்பொழிவில் நமக்கே பெரிய அட்ராக்ஷனாக இருப்பார்கள். அந்த இன்னர் என்ன செய்ய தோணுதோ அதை வந்து செய்கிறதோ அது வந்து அவங்க மாஸ்டர்களை ஃபாலோ அப் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மற்றவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது இந்த அட்டாச்மெண்ட் இதுல இருந்து பிரிந்து விடுவதாகவும் இஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு இந்த பக்குவமான வருவதற்குத்தான் நான் அறிவுரை செய்யும் பணிகளை செய்து வருகின்றேன் என்கின்றார். சில பேர்லாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அட்டாச்மெண்டோட இருப்பாங்க. எனக்கு இப்போ என்னுடைய பொண்ணு பிடிக்கும், எங்க பையனை பிடிக்கும், எனக்கு இந்த வீடு பிடிக்கும், இந்த வைர நகை பிடிக்கும், இந்த பட்டு சீலை பிடிக்கும், பட்டு ஜரிகை பிடிக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து எப்படி வெளியே திரும்பி வரணுங்கிறதுக்காக இந்த வாலி வந்து எல்லாருக்குமே அந்த அறிவுரை சொல்லி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம எடுத்தது எல்லாமே பஞ்சபூதங்கிட்ட இருந்துதான். அதே நீங்க பஞ்சபூதங்கிட்ட திருப்பி கொடுக்கணுங்கிற அறிவுரெல்லாம் சொல்லுவாரு. நம்ம உடம்பு கூட பஞ்சபூதத்துல ஆனதுதான், அதனால அவங்க கிட்ட பத்திரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சபூதத்துக்கிட்ட நம்ம வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அப்பதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லுவாரு. எல்லோருமே நம்மை சுற்றி என்லைட்டன் மாஸ்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். எதுவுமே நன்முடையது அல்ல என்று சுக்ரீவன் சொல்லுகிறார். உங்களால் தியானம் செய்து என்லைட்மெண்ட் அடையலாம் என்பதை சுக்ரீவன் மனைவி சொல்வதை தெரிந்து கொள்ளலாம். சுக்ரீவன் மனைவி சொன்னது மட்டும் இல்ல, இது வந்து வாலி தன்னுடைய ரொம்ப ரியலைஸ் ஆகி தன்னுடைய தவறுகள் எல்லாம் உணர்ந்து அறிந்து அவங்க மன்னிப்பு கேட்டு இப்ப என்ன செய்யறாருன்னா மத்தவங்களுக்கு இந்த அறிவுரைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி மாற்றான் மனைவி மேல் வந்து மோகம் கொள்ளாதீர்கள், அடுத்தவர் சொத்து மேல் ஆசைப்படாதீர்கள். இப்ப இன்னைக்கு வந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொன்முடிங்கிற வந்து அமைச்சருக்கு வந்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்து இருக்குதுன்னா நம்ம வந்து ஆசைப்படலாம், அதீத ஆசை கூடாது. அது என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு
வட்டி முதல்மா சேர்ந்து நம்மளை பழி வாங்கும். ஆகையால நம்ம எப்படி நியாயம், தர்மம், நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம்ங்கிற வாழ்க்கைக்கு அதுக்கு நம்ம அதுக்கு அதனுடைய அர்த்தத்துக்கே நம்ம இது பண்ணிட்டு போனாதான் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்கிறத சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவசிவ அன்பே சிவம் என்ற குழுவிற்கும் மற்றும் இங்கே தியானம் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை குறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். மற்றும் இன்னொரு நாள் சந்திப்போமா? நன்றி வணக்கம். நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் அம்மா. தேங்க்யூ சார். மாஸ்டர்ஸ், இப்போ எல்லாமே நம்ம தியானத்துக்கு போகலாம். மாஸ்டர்ஸ், சுகஸ்திராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் கை விரல்களோடு கோர்த்து கொள்ளுங்கள். கால்களை எக்ஸ் வடிவில் கிராஸ் செய்து கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இயல்பான சுவாசத்தின் மீது கவனம். இனிமையான இசை வழங்கப்படும். அரை மணி நேரம் 20 நிமிடம் நம்ம தியானத்துக்கு போகலாம் மாஸ்டர்ஸ்.
மாஸ்டர்ஸ் உங்கள் கைகளை பிரித்து கண்களின் மேல் விரல் நுனி படும்படி வைத்துக் கொள்ளுங்கள் மாஸ்டர்ஸ். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1, 0. மீனிதே அமைந்த இந்த தியானத்திற்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி கூறிக்கொள்வோம் மாஸ்டர்ஸ். கரகோஷம் எழுப்புவோம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேம். அருமையான இசையை வழங்கிய கலைச்செல்வி மேம், மிக்க நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வாலி பத்தி, சுக்ரீவன் பத்தி, உமாதேவி பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. நிறைய மெசேஜ் சொன்னீங்க. தியானம் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு லாஸ்ட்ல வந்து வாலி வந்து ரியலைஸ் பண்ணதாலதான் அவரை ஒரு குரு லிஸ்ட்லயே சேர்த்திருக்காங்க இல்லைங்க சார். அவர் வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டாரு நம்ம பண்ண தப்பு. அதனாலதான் அவர் மாஸ்டர் லிஸ்ட்லயே வந்திருக்காரு. சொல்லி இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யறதுனால ஆகுது, அதனால நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஞானத்தெல்லாம் அவரு ஆஞ்சநேயர்கிட்டையும் சுக்ரீவன் கிட்டையும் வாங்குறாரு. அவங்கள குமாரா நினைச்சுக்கிட்டு அவர் வந்து நிறைய தியானம் செஞ்சு அந்த அறிவை பெறுகிறாரு. அதுக்கப்புறம் அவரும் மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறதுனாலதான் அவரையும் வந்து ஒரு இதா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மாற்றான் மனைவி மேல ஆசைப்படுறவர்களுக்கும் மாற்றான் சொத்து மேல ஆசைப்படுறவர்களுக்கும் இது ஒரு பெரிய பாடமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்றதுக்காக நான் வந்து நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அவரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றாரு. அது ஆமா, அதான். அதனால யாருக்கு சொன்னாங்களோ தெரியல, நிறைய அரசியல்வாதிக்கு சொன்னா நல்லா இருக்கும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் சார், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இல்ல, அதனால பொதுப்படியா சொன்னேன். இல்லைங்கம்மா, அதெல்லாம் சுத்தமானதான் நாடு நல்லா சொல்றோம். கொடுக்குற சலுகை எல்லாம் நிறைய தான் கொடுக்குறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றிம்மா. ஜானகி மேடம் வந்திருக்கிறாங்க. ஜானகி மேடம். சி வெங்கடம். ஜானகிம்மா, ஏதாவது சொல்லணும் ஆசைப்படுறீங்களாம்மா? சொல்லுங்க. இப்பதான் ஜாயின் பண்ணாங்க சார். அதான், ரைட், ஓகே. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன் சார். பண்ணீங்கம்மா. இக்குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.